போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். படம் வேற மாதிரி இருக்குது. தளபதி படம் லாஸ்ட் படம், நம்ம படம் தான். தளபதி படம் வேற மாதிரி சூறையா இருக்குது. படத்தை பத்தி யாருமே குறைய சொல்ல முடியாது. யாரு ப்ரோ படம் தரமா இருக்கு. யாரு சொல்றதே கேட்க கூடாது. தளபதி படம் லாஸ்ட் படம், நாங்க தான் பண்ணுவோம், நாங்க தான் பாப்போம். அவ்வளவுதான், எல்லாமே பிளாஸ்ட் மாஸ். எல்லா சீன் மாஸ். சிஎம் விஜய் டைட்டில் கார்டு எடுத்து என்ஜாய் பண்ணீங்களா? பயங்கர என்ஜாய் பண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானு. என்ஜாய் பாருங்க, நல்லா பாருங்க. அது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிஎம் விஜய் டைட்டில் கார்டு பாக்கும்போது சாமியா இருந்துச்சு. ஆமா, கண்டிப்பா. தளபதி எப்படி நடிச்சிருக்காரு? ஐயோ, சொல்லவே வேணாம். வேற லெவல். செம்ம என்ஜாய் பண்ணோம். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அண்ணன் நடிக்க மாட்டாரோ, அது மட்டும் தான் மிச்சபடி வேலை. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் ஃபுல்லா அவள செம்மையா ரசிச்சோம். இதுக்கப்புறம் ஆனா அவரை பார்க்க முடியாது. அதை பத்தி பேசினாலே எமோஷனலா இருக்கு. பழைய படங்களை பார்த்து ஓட்ட வேண்டியதான். சிஎம் விஜய் டைட்டில் கார்டு செம்மையா இருந்துச்சு. நான் அதுக்காக தான் வந்தோம். செம்மையா இருந்துச்சு. ஏதோ நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, லீக் ஆயிடுச்சு ரீமேக் அப்படி. ஃபேன்ஸ் நாங்க இருக்கும்போது அதெல்லாம் எதுக்கு நான் கவலைப்படணும்? அதெல்லாம் தேவை. படம் சூப்பரா சும்மா பட்டாசா தெறிக்க விட்டாரு தளபதி. அதாவது அப்ப வந்ததாலே மாஸ் பண்ணிருப்போம். இப்ப அதுக்கப்புறம் இன்னும் 7 மாசம் 6 மாசம் வெயிட் பண்ணிருக்கோம்ல. அந்த வெயிட்டிங் பண்ண அந்த வெறி எல்லாம் ஏத்தி மொத்தமா அப்படியே உடம்பு ஃபுல்லா அந்த கருப்பா மாறி நாங்க அப்படியே வெறி கொண்டு தியேட்டர்ல ஃபயர் விட்டாச்சு. வேற லெவல் படம். வெறும் தளபதி படம் தான். அப்ப வந்து தளபதி ஏன் தலைவா அது எதுக்கு முடக்குனாங்கன்னே தெரியல தலைவா. படத்துல என்ன சொல்றது, அரசியல் இருக்குதான், ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த டிவிக்கு தளபதி வெற்றி கொண்டான் அந்த மாதிரி ஒரு சில சின்ன சில்லற விஷயத்துக்கெல்லாம் போட்டு அப்பயே முடையிட்டாங்க. அந்த படத்தை ஆக்கிட்டாங்க. சின்ன விஷயத்த பெரிய விஷயமா ஆக்கிட்டாங்க. டைட்டில் கார்டு வேற லெவல், செம்ம டிசைன், செம்மையா பண்ணிருக்காங்க. அவரே சட்டசபையில பண்ண அந்த செய்கை சும்மா அப்படியே போட்டு தெறிக்க விட்டுருக்காங்க. வேற லெவல்ல செம்மையா இருக்கு. செம்ம கூஸ்பம்ஸ் டைட்டில் கார்டு. கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா தளபதி ரசிகர் எல்லாருக்குமே ஒரு எமோஷனலான ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. அதாவது அவரு துறையை விட்டு போயிட்டாரு, இருந்தாலும் அவர் வேற லெவல்ல போயிட்டாரு. அவர் பார்த்துல இப்ப அவரோட தம்பிகள் நாங்களும் அதே பார்த்துல பயணிக்க ஆசைப்படுறோம். அவர் எப்ப ஸ்டார்டிங்ல இருந்து சைல்ட்ஹுட்ல அவரை ஃபாலோ பண்ண அவர் இன்ஸ்பிரேஷனு. அவரை தான் நிறைய எங்க போனாலும் டிவி சின்ன பேக்கெட்ல விட்டு நோட்டீஸ் பேக்கெட்ல அவர் போட்டோ வைக்கிறது, அந்த மாதிரி ஃபேஸ்புக்ல அது மாதிரி எல்லாத்துலயுமே அவரை தான் ஃபாலோ பண்ணியிருந்தோம். இப்போ அவரை வந்து அரசியல் ரீதியா ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். படம் பயங்கரமாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இவ்வளோ சந்தோஷத்துக்கு மேலே ஒரு ஒரு கஷ்டமாக இருக்குது. தளபதி வந்து இன்னுமே நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன தான் அரசியலில் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணாலும் நமக்கு ஒரு கஷ்டமாக தானே இருக்குது. நான் ஜனநாயகன் படத்தில் நான் ஒரு 6 நாள் அந்த ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணேன். தளபதி அப்போ வருவார், நல்லா ஜாலியாக அங்கிட்டலாம் பேசுவார். எல்லாத்தையும் வந்தோடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படி தான் நான் கேட்பாரு. நல்லா பேசுவார், அன்பாக பேசுவார். நானும் ஒரு சின்ன சீன் பண்ணியிருந்தேன். அந்த சீன் பார்த்தீங்களா கட் பண்ணிட்டுக்கிறாங்க. அவ்வளோ ஆசைப்பட்டு வந்தேன். சரி, அது கூட பரவாயில்லண்ணா. எனக்கு தளபதி நடிக்க மாட்டாருன்னு சொல்லணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் படம் வந்து வேற லெவல் பண்ணியிருக்கிறாரு. அச்சுவினோத் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எனக்கு படத்தில் ஒரே ஒரு சீன் தான் நான் பிடிச்ச சீனு. சாட்டை எடுத்து அடிப்பார் பார்த்தீங்களா, அந்த சீனு வேற லெவல் பண்ணிக்கிறாரு. எல்லாம் அரசியல்வாதிங்க இந்த சாட்டி அடி பார்த்துனா திருந்துறாங்களா இனிமே பார்ப்போம். நல்லா ஒர்த்தா இருந்தது படம், சூப்பரா இருந்தது. நம்ம புஷியானந்தன் தான் வந்திருந்தாரு. உள்ள போனப்ப ஏதோ தளபதி நடிச்ச எல்லா படமும் ரீகேப் பண்ணி போட்டாங்க, ஒரு சின்ன வீடியோவா. அது பார்த்தோம், அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஜே மேன் வந்து பாட்டெலாம் போட்டிருந்தாரு. அப்புறம் கடைசியாக ராமன மாவண்டா பாட்டு போட்டு முடித்த உடனே படம் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் பார்த்துருந்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாட்டுக்கு வந்து எல்லோரும் வெயிட் பண்ணாங்க. இன்டர்மிஷனுக்கு அப்புறம் தான் எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ண ஆரம்பிச்சுது. நம்ம புஷானந்தன் நல்லா வந்தார். அவரோட ஆக்டிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதே மாதிரி நம்ம எம்ஜிஆர் வருவார் திடீர்னு உள்ள. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவங்க சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த வைப் இருக்கட்டும், லைட்டிங் வைப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சிஎம் டைட்டில் கார்டு அதுக்கு தான் ப்ரோ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. சிஎம் டைட்டிலுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணாங்க. இவங்க படம் முன்னாடியே விட்டுருந்தா நார்மலாக தளபதி விஜய் வந்திருக்கோம். சரி, எதுக்கு இல்லை, என்ன தளபதி விஜய் நிறைய படம் இருக்குது, இல்லை தளபதி விஜய்னு இருக்குது. சரி, சிஎம்னு ஒரு படம் வரட்டுமே, ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணலாம் நம்ம. இனிமேல் படம் நடிக்க மாட்டாரு.
ஒன்றும் இல்லை, இந்த படம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த படமும் 1000 கோடி அடிச்சது இல்லை. இந்த படம் அடிச்சா தளபதி திரும்பியும் ஏதாவது படம் நடிக்க சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்கு 1000 கோடி வருதுன்னா அப்போ திரும்பியும் ஒரு படம் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சு அதுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் வருவாங்க. அதனால நடிப்பார்னு ஒரு ஃபேன்ஸ். ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆமா, ரொம்ப மிஸ் பண்றோம் தளபதி. ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஏ சர்டிஃபிகேட் எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களை கூட்ட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும், இதெல்லாம் பசங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு. ரொம்ப கான்ட்ரஸ்டாக கவர்மெண்ட் முத கொண்டு இழுத்துருக்காங்க. அது ரொம்ப பெருசாக போகும். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஆர்வல் படம் மாதிரி இருந்துச்சா? இருந்துச்சுண்ணா. ஃபைட் சீன் எல்லாமே அதிர்ச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபைட் எல்லாமே கொஞ்சம் அதிர மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆமாண்ணா, ரொம்பவே அதிர மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலா தான் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் நடிச்சா நல்லா இருக்கும். 1000 கோடி 1500 கோடி வசூலாகும்னு நினைக்கிறேன். சூப்பரா நல்லா இருக்கு. ஆனா லாஸ்ட்ல தான் கொஞ்சம் நல்லா அப்படிலாம் இல்ல. நல்லா ஃபுல்லா பாலிடிக்ஸ் தான். பர்ஃபெக்ட் ட்ரிபியூட் மூவி. அப்பயே வந்திருக்கணும், இப்ப வந்திருக்கு. இப்ப செலிப்ரேட் பண்ணலாம், வேற ஒண்ணும் இல்லைனா. ஆமா, சிஎம் விஜய் ஃபர்ஸ்ட். இது சிஎம் விஜய் தான். லீக் ஆனா நான் லீக் பாக்கலண்ணா. சோ எனக்கு தெரியல. எனக்கு அப்பயே பாத்துருக்கலாம். தியேட்டர்ல வந்து பாக்கணும்னு இருந்தது. தியேட்டர்ல வந்து பாத்துட்டோம். worth. Thank you. நல்லா இருந்துச்சுங்க. எங்களால தான் ஏத்துக்க முடியல. எங்களை சிஎம் சாருங்கிறது ஏத்துக்க முடிஞ்சது. இளைய தளபதிங்கிறது இதுக்கு மேல ரொம்ப ஃபீல் ஆகுது. அதான் ரொம்ப நாங்க எங்க விஜய் தளபதி ரொம்ப மிஸ் பண்றோம். எங்க எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு மேல திரையில காண்பதை விட நேர்ல காண்போம். தேங்க்யூ. செம்மையா இருந்துச்சுங்க. இதுக்கு மேல இதுதான். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீ பேஸ். It's awesome. We must watch it. அவங்க எல்லாம் சும்மா பண்றாங்க, வந்து பாக்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா என்ஜாய் பண்ணோம். அதுக்கு கத்தி தொண்டையே போயிடுச்சு. செம்மையா இருந்துச்சு. வேற லெவல். மாஸ் பண்ணிட்டாருங்க. இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அண்ணனை மாதிரி வேற யாருமே வர முடியாதுங்க. இந்த மாதிரி படத்தை எப்பயுமே காலம் ஃபுல்லா பாப்பாங்க. எமோஷனலா இருக்குங்க. விட்டுருங்க. தரமான சம்பவம் தல. அவ்வளவுதான். 100% இந்த படத்துக்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது 100%. இது எத்தனை எவ்வளவு லீக் ஆனாலும் பரவாயில்ல. தலைவர் படத்தை தியேட்டர்ல பார்க்கணும். அவ்வளவுதான். தரம் தல. மாசே செஞ்சிட்டாரு. செஞ்சிட்டாரு. யாரு என்ன வேணாலும் பண்ணிட்டோம். எங்களுக்கு எங்க அண்ணன் படம் லாஸ்ட் படம். மாசம் 1000 கோடி தாண்டி அண்ணன் படம். அதான் எனக்கு முடியல. நான் அடுத்த ஷோ ஆமா நான் போயிட்டாங்க. எங்களை விட்டு சினிமாவை ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. படம் பாத்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். லாஸ்ட் தாங்க. லாஸ்ட் படம் தளபதிக்கு. இனிமே டிவில டெய்லி பார்க்கலாமே தளபதி. சூப்பர். சிஎம் படம் செஞ்சுட்டாரு. சூப்பர். கடைசி படம் அண்ணா மிஸ் பண்றேண்ணா. சூப்பர். படம் வேற லெவல்ல இருக்குண்ணா. ரிலீஸ் ஆனாலும் அதான் ரொம்ப வருத்தமாயி அழுதுட்டோம். தியேட்டருக்குள்ளேயே ரொம்ப நானும் என் தம்பிலாம் வந்தோம். ரொம்ப எமோஷனலா இருக்கு. தொண்டையே இல்லைண்ணா. அந்த அளவுக்கு கத்திருக்கோம். நான் ரொம்ப எமோஷனலா இருக்கு. லாஸ்ட்ல அந்த இதெல்லாம் பழைய இதெல்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியல. த எண்ட் த பிகினிங்னு போட்டாங்க. த எண்டுன்னு போடும்போது கண்ணெலாம் ரொம்ப தண்ணிலாம் வந்துருச்சு அந்த டைம்ல. த பிகினிங்னு போடும்போது திரும்பி ஒரு ஓகே திரும்பி வேற ஒரு பிகினிங்ல இருக்கவே போறாரு. ரெகுலரா பார்க்க போகுதுன்னு நினைக்கும் போது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நம்ம தாராளமாக நான் நம்பி பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ரெக்வஸ்டாக கேட்குறேன். இந்த படத்தை எதுக்கு A+ கொடுத்தாங்கன்னே தெரியல.
கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியா கண்டிப்பா வந்து பார்க்கணும். நிறைய சோஷியல் மெசேஜ், ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்திருக்காங்க படத்தை. எந்த இடத்துலையுமே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து இது எதுவுமே இது பண்ணக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. எமோஷனல்ல ஜாலியா இருந்தது, சொசைட்டிக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருந்தது. ஸோ தலை கலக்கிட்டார். பிளாஸ்ட் ப்ரோ. கடைசி படம் கடைசியில எமோஷன் ஆக்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்க தளபதியை பார்க்க முடியாங்க தான் கஷ்டமா இருக்கு. தளபதி கவலை எல்லாரும் மாஸ். நைஸ். சூப்பர் வேற லெவலுங்க. இதான் லாஸ்ட் மூவி. சோ we all miss you தளபதி. ஒன் லாஸ்ட். சூப்பர்ண்ணா. படம் சூப்பரா இருக்கு. கடைசி படம் ஆமா, எமோஷனல் தான் இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். சிஎம் டைட்டில் கார்டு பாக்க ஃபர்ஸ்ட் டைட்டில் இருக்கு. நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், நான் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கேன். சூப்பரா இருக்கும், பக்காவா இருக்கும். அதுதான் எங்க அல்டிமேட். படம் லேட் ஆனது அது ஒரு அட்வான்டேஜ். என்னன்னா இது காட்டினது தான். படம் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. லாஸ்ட் படம் டைப் பண்ணே தெரியல. விஜய் ஃபேனா எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சிஎம் டைட்டில் கார்டு பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? கூஸ்பம்ப்ஸ். என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருக்கு. சிஎம் டைட்டில் கார்டு எப்படி இருந்துச்சு? அட்டாச்மெண்ட் அதான் மெயின். லாஸ்ட் படம்ன்றாங்க. நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? கடைசி படம் எமோஷனலா இருக்கு அப்படின்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா 200 சீட் எடுத்துருப்பாரு. இப்ப சிஎம் விஜய்னு வந்து எப்படி இருக்கு அதை பார்க்கும்போது? இல்ல, டைட்டில் கார்டுக்கு தான் வந்ததே ஃபர்ஸ்ட். முதலமைச்சர் விஜய்னு பார்க்கணும். என்ஜாய் பண்ணீங்களா? போனதே தெரியல. அவர் கூட்டம் ரிலீஸ் ரெக்கார்ட் நடக்க போகுது, பார்க்க போறீங்க. பிஎம்ல வந்து மீட் பண்ணோம் ப்ரோ. தளபதி ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க ப்ரோ. இன்னொரு படம் நடிக்க சொல்லுங்க ப்ரோ, அதுல பிஎம்மா போட்டுடலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம் சூப்பர் ப்ரோ. கடைசி படம்ன்றாங்க. படம் எப்படி இருக்கு? போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கோவையின் உண்மையான ஷாப்பிங் திருவிழா சேரா ஓம் ஜங்ஷன் ஆடி தள்ளுபடி திருவிழா ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.